எவர் ஒருவர் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகின்றாரோ அவர் வெற்றி ஆயிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால், யாருக்காவது அப்படி விருப்பம் இருந்தால் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழையணும், அதுதான் எல்லாருக்கும் பிரியம். அப்படி இருந்தா என்ன செய்யணும் தெரியுமா? பல் யுதுரிக்குஹு மனியத்துஹு வஹுவ யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அவர் மௌத்தாகக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும், அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் ஈமான் கொண்டவராயிருக்கும் நிலைமையில் அவருடைய மௌத்து வரட்டும், அவருக்கு வரட்டும். அவர் மௌத்து வரும்போது மூமினா, பக்கா மூமினா இருக்கணும். அந்த நிலையில் மௌத்து வந்துச்சுன்னா சொன்ன சொர்க்கத்துக்கு போயிடுவார், நரகத்தை விட்டு தூரமாயிடுவார். அது மட்டுமல்ல, இன்னொரு செய்யணும். அவர் வல் யத்தி இலன்னாசி மா யுஹிப்பு அன் யுதா இலைஹி. மனிதர்களிடத்தில் இவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், மற்றவர் இவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அப்படி இவர் மற்றவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கெல்லாம் என்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னா எனக்கு ஒரு விருப்பம் இருக்குமா இல்லையா? அதே மாதிரி எல்லோரிடத்தில் நான் நடந்து கொள்ள வேண்டும். அதை இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, வஹிப்ப லின்னாசி மா துஹிப்பு லினஃப்ஸிக். உனக்கு எது விருப்பமோ அதையே மற்றவர்களுக்கும் நீ விரும்பு. எனக்கு என்ன விருப்பமோ அதே மற்றவர்களுக்கு. எனக்கு என்ன விருப்பம்? இந்த உலகத்துல நான் சுகமா இருக்கணும், காசு பணம் நிறைய கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், பங்களா வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறேன்ல, அதே மாதிரி எல்லாருடைய. அவன் மட்டும் கார் வாங்கிட்டான், ஏன்டா வாங்கினாவன் அப்படின்னா, இப்ப நான் எனக்கு மட்டும் கார் வேணும்.